ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து கரெக்டாக ஒரு ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோவில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த வாரம் நடந்தது தான். இங்கே பாருங்கள், செப்டம்பர் 2 மார்க்கெட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ஹையை மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் மேலே போகுது, சின்ன புல் பேக்கு. அதேமாதிரி கரெக்டாக ஒரு மூணாவதாக இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு 1 2 3 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. 1வது 2வது 3வது தடவை மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே நல்லா மேலே போகும்போது அதோட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கை, ஒரு குட்டி ஸ்விங்கை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே கொண்டு போய் க்ளோஸ் வைக்கும்போது இந்த இடத்துல என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். இதில் 2-3 இண்டிகேட்டர் கூட போட்டிருப்பீங்க. சூப்பர் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, மூவிங் ஆவரேஜ், RSI, ஸோ இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது மூவிங் ஆவரேஜ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடக்கும்போது கண்டினியூவாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அதில் சின்ன ஒரு புல் பேக்கு இப்படிலாம் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னாக்கா, அப்போது அந்த இடத்த அதுக்கு கீழே தான் வந்து அந்த மூவிங் ஆவரேஜோட லைன் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது திருப்பியும் ஒரு என்ட்ரி எடுத்துருக்குவீங்க. அதுதான் வந்து ரீடெஸ்ட் பாயிண்ட்னு வச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க. மார்க்கெட் திருப்பியும் கீழே க்ளோஸ் கொடுக்குது. திருப்பியும் ஒரு ஹேமர் கொடுக்குறான். நல்லா இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஹேமரை கொடுத்துட்டு லைட்டாக சின்னதாக அந்த இடத்த லைட்டாக மேலே போகும்போது என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா அது ரீடெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேமரே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான். மார்க்கெட் அப்படியே ஒரு டவுன் சைடு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படி கீழே வர சரி ஓகே, திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவாக நம்ம லாஸ் ஆகும்போது அதை வந்து புக் பண்ணுறதுக்கும் தோணாது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் வர தோணாது. லாஸ் பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா, அதாவது ப்ராஃபிட் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஹோல்டு பண்ண மாட்டோம். பட் லாஸ் வரும்போது அதை சீக்கிரமாக எடுக்கவும் தோணாது. இப்போ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த தாண்டி இதை கீழே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிட்டே ஆகிருப்பாங்க. சரி ஓகே, ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லைன்னா இந்த இடத்துக்கிட்டலாம் வரும்போது அப்படியே இந்த விற்க கொண்டு வந்து மேலே க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் அதோட மேலே போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. ஸோ ஃபேக் பிரேக் அவுட். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், ஆர்டர் ஃப்ளோவில் சேம் இதே ப்ரைஸ் தான், 24,860. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 24,860. மார்க்கெட்டு அது பிரேக் அவுட் ஆகும்போது தான் மார்க்கெட்டு மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான். அதே செப்டம்பர் 2 இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் இங்கே கட் பண்ணுது. திருப்பியும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்சைடு சி பீரியடை டி மேலே கட் பண்ணுது. ஓகேவா, திருப்பி இந்த டி பீரியடை கட் பண்ணி தான் மேலே போகும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா, இந்த இடத்துல மார்க்கெட் எப்போது 12 மணிலேருந்து 12:30 மணிக்கு தான் இந்த இடத்துல அந்த ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. கரெக்டாக 12:35க்கு நடந்திருக்கு. ஓகேவா, அந்த 12:35க்கு எஃப் பீரியடை ஜி மேலே கட் பண்ணியிருக்கு. ஜி பீரியடை எந்த ஒரு பீரியடுமே மேலே கட் பண்ணலை. ஸோ நமக்கு டபுள் கட் வந்தால் தான் என்ட்ரி அப்படிங்கிறத பிஃபோராக இருந்த ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எஃப் பீரியடை ஜி ஒரு சிங்கிள் கட் பண்ணுது. இந்த ஜி பீரியடை இன்னொரு பீரியடு மேலே கட் பண்ணலை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கட் பண்ணாததுனால நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி என்ட்ரி கிடையாது. ஓகேவா, இப்போது ஆர்டர் ஃப்ளோக்கு போய்டும். கரெக்டாக இந்த 12:30 இந்த 12:30லேருந்து 35 கேண்டில் எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 15K தான் கொடுத்துருக்கு. இதே 15 இன்சைடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வர இந்த கேண்டில்லே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு 10K வச்சுருக்கு. இந்த இடத்துல 45K கொடுத்துருக்கான். ஸோ இந்த 15K கொடுத்துறதுக்கு நீ ஏன்டா மேலே க்ளோஸ் வச்ச அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டியூஷனில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை மேலே க்ளோஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்கங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேவா, அதே நேரத்தில் ஒரு குட் பிரேக் அவுட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த லைனை மார்க்கெட் பிரேக் ஆகும்போது 26K கொடுத்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பன் இதுலேருந்து அப்படியே வரும்போது 16K கொடுத்து அக்ரெசிவாக கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதை அக்செப்ட் கேண்டிலாக இன்னொரு 26K கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதுலேருந்து ஃபுல்லாக அப்படியே இதுலலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் அப்படியே பூந்து விளாண்டுருக்காங்க. சரியான நெகட்டிவ் டெல்டா 100K கொடுத்து அன்றைக்கி டேலே பார்த்திங்கன்னா 100K அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை கொடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து போயிட்டாங்க. ஸோ
இப்படி தான் வந்து இன்ஸ்டியூஷன் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு ஈஸியாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டை கீழே 200 பாயிண்ட்ஸ் கீழே கொண்டு போயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,860லேருந்து ஓகேவா 24,860லேருந்து 24,660 வரைக்கும் மார்க்கெட்டு கீழே ட்ராவல் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் 660 மேலே இருக்குது இருந்தால. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே டவுன் சைடு கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ட்ராப் நடந்துருச்சு. சரி ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு டபுள் கட் பண்ணால் தானே மார்க்கெட்டில் அப் சைடு என்ட்ரி அப்படின்னா, அப்போ கீழே டவுன் சைடுக்கு என்ட்ரி கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, டவுன் சைடில் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகும்போது 26க்கே வச்சு ஆர்டர் ஃப்ளோவில் கொடுத்துட்டான். ஓகேவா, ஆனால் நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது எதில் தெரியும்? நமக்கு இதில் தான் தெரியும், மார்க்கெட் ப்ரொஃபைலில் தான் தெரியும். இதை பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல இவ்வளோ பெரிய வால்யூமை கொடுக்குறான் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஈஸியாக வருது பாருங்கள். இதை கீழே கட் பண்ணிச்சுனாலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டார்கெட்டு 24,735. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இது தான் 24,705. இது இப்படியே உள்ளார வரும்போது எஸ்எம்சி வேறு உள்ளார வரும். இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எஃப்விஜின்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட்டு. மார்க்கெட்டை இன்னும் நல்லா அக்ரெசிவாக உள்ளார கொண்டு வரான்னா அடுத்தடுத்த டார்கெட்டை மார்க்கெட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு குட் பிரேக் அவுட்டு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டு ப்ளஸ் குட் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எல்டிபி கால்குலேட்டர்லையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த 24,873 இருக்கா, அப்போது 24,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ரைட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டை டவுன் சைடு கீழே தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். ரெசிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பொட்டென்ஷியலான டவுன் சைட் டார்கெட் கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மூணையும் மிங்கிள் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ப்ளஸ் டார்கெட்டு கிடச்சிரும். ஓகேவா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸை நான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை இன்னும் இன்டெப்த்தாக கொண்டு போயிட்டு நான் பெரிய டார்கெட்டை பிடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நான் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்து கம்மிங் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்தது உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டானது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.